ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ நேற்று வந்து வி ஸ்டார்டட் வித் விஷுவலைசேஷன், ரைட்? ஸோ வி ஜஸ்ட் டிட் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன் வந்து இந்தந்த கண்ட்ரிஸ் எடுத்துக்கோம் அண்ட் இதுக்கு அப்சர்வேஷன்ஸ் எழுதணும் அப்படின்றதே நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஹியர்ஸ் அ டிஸ்க்ளைமர். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் இந்த இடிஏல வந்து ரொம்ப டீட்டெயில்டு அப்சர்வேஷன்ஸ் எழுத மாட்டேன். Okay, because the objective here is to tell you guys how to do this. My observations will be like minimal, right? ஏன்னா நான் உட்காந்து அப்சர்வேஷன் எழுதிட்டேன்னா the EDA process will not complete. Okay, so இந்த இதெல்லாம் நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். இந்த அப்சர்வேஷனில் I have given you detail, right? இந்த இடத்துல where is that? See, these observations I have given you detail. எப்படி எழுதணும், என்ன வைக்கணுன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், right? But if I do that for every step, okay, the EDA process already நம்ம 3 hours complete பண்ணிட்டோம் இந்த ஒரு டேட்டா செட்டை வச்சு. Okay, we are planning to do some 3 or 4 more data sets, right? அப்படிங்கும்போது it will be like the EDA process will keep on going long, right? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு I'll tell you how to write the EDA observations, okay? ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரி எடுத்துருக்கீங்க அண்ட் இதில் வேல்யூஸ் எடுத்துருக்கீங்கன்னா ஏன் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது யூ ஹேவ் டு மென்ஷன், ஓகே? ஆனால் ஐ ஜஸ்ட் கீப் ஷார்ட் நோட்ஸ். ப்ளீஸ் ரைட் an observation on why these countries are chosen, okay? Because in the observation you have to write. சரியா? இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதணும். ஏன் உன்னோட டேட்டா செட் என்ன, உன் டேட்டா செட்டில் மற்ற அப்சர்வேஷன்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, இதை நீ டாப் பண்ணுறதுனால உன்னோடைய டேட்டா செட் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ மொத்தமாக 29,000 ரெக்கார்ட்ஸில் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ராப்ட் அரௌண்ட் 2,900 records, which is a combination of some 9 different countries. So it is not going to have much impact on my actual data set since the majority is coming from India. And the next 2 countries are Australia and USA, which is constituting to 90% of the total population. அப்படிங்க அந்த ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் இங்கே எழுதணும், ரைட்டா? which if I keep doing that, then நம்ம EDA முடிக்கிறதுக்கு டிசம்பர் ஆகிடும். let's not do that, okay? ஸோ அடுத்து வந்து let us go for one more chart. எந்த சார்ட் போகலாம்? காலம்ஸ் என்ன இருக்குது? DF6 dot columns. Rating வச்சு ஒரு இது போலாமா? We have ratings. Yes, sir. Customer rating with rating text இருக்கு இல்லையா? Let us go with ratings வச்சு ஒரு column, okay? DF6 dot group by எந்த போர்ட்டல் அப்படிங்கிறது சார்? செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ரேட்டிங் டெக்ஸ்ட் இருக்குல்ல, குட் பேடு, ஓகே, ரேட்டிங் டெக்ஸ்ட்டு அண்ட் ரேட்டிங் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஒரு குரூப் பை போட்டு பார்த்துடலாம், ஓகே? குரூப் பை அக்ரிகேட் ரேட்டிங், சரியா? ஓகேமா, வேறு என்ன இருக்குது? ரேட்டிங் டெக்ஸ்ட், ஓகே. ரேட்டிங் சம்பந்தமா வேற என்ன இருக்கு? votes வந்து நம்பர், ரைட்? ஓகே, யா, கவுன்சில் சார். அதாவது ஆமா சார், vote வந்து அந்த பர்టిక్యులர் இங்க பாத்தீங்கன்னா ரேட்டிங் அக்ரிகேட் ரேட்டிங் 0 வந்து நாட் ரேட்டட், 1.8 1.9லாம் புவர். ஸோ நாட் ரேட்டட் 0 வந்து 3164 பேர் ரேட்டே பண்ணலை. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ரைட்டா? ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஆவரேஜ் அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ரேட்டிங் டெக்ஸ்ட் மட்டும் எடுத்துருந்தோம்னு வைங்களேன், it's all like how detailed you want to get into. So you'll get this, okay? புவரில் வந்து 637, ஓகே, நாட் ரேட்டட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஹை லெவலில் வந்துடும். இதை இன்னும் நீங்கள் ஃபர்தராக ட்ரில் டவுன் பண்ணோம் அப்படின்னா தென் யூ கோ ஃபார் அடிஷ்னல் காலம்ஸ்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய அந்த பர்டிகுலர் டேட்டா செட்டை நீங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக ஆர் யூ பிளானிங் டு ட்ரில் டவுன் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ் யூ. ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, your EDA report ஓகே கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் EDA ரிப்போர்ட்டில் அந்த பர்டிகுலர் ஃபீச்சரை நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரில் டவுன் பண்ணி கொண்டு போக போகிறீங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் எ பிவோட் பட் இட்ஸ் இன் யோர் டெசிஷன். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது இல்லை, எனக்கு வந்து இது மட்டும் போதும். ஓகே, ஐ டோன்ட் நீட் 1.1 1.2 எல்லாம், ரைட்டா. எனக்கு ஜஸ்ட் வந்து இந்த இது நாட் அந்த ரேட்டிங் டெக்ஸ்ட் வச்சு மட்டும் எனக்கு குரூப் பண்ணால் போதும் அப்படின்னா that also makes sense, right? Aggregate rating வேண்டாம், எனக்கு ரேட்டிங் டெக்ஸ்ட் மட்டும் வச்சு குரூப் பண்ண அப்படின்னா the same information gets conveyed. The only thing is here it's detailed. 3.3 எவ்வளோ பேர் இருக்காங்க, 3.4 எவ்வளோ பேர் இருக்காங்க, how many of them has actually given 5. So when it comes to rating 4.8 and 4.9 matters, right? It's not மற்ற மாதிரி டைமில் வந்து it is only from 0 to 5 அப்படின்னா that is fine, but they have given this point based rating for a reason, right? Okay. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட யூஸ் கேஸ் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது தான், ரைட்டா. இதில் வந்து ரேட்டிங் கலர் நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம், ரைட்டா. ஸோ த ரேட்டிங் கலர் வாஸ் ட்ராப் பிகாஸ் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த ரேட்டிங் டெக்ஸ்ட். அதனால தான் ட்ராப் பண்ணோம். எஸ் எஸ் சார், சேம் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதான் கலரும் டெக்ஸ்ட் இப்போ வெரி குட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் இருக்கும். கலர் கோட் மாதிரி இருந்துச்சு. அதான் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள அந்த கலர் கோடு தான் அங்கே வந்துருக்கும், ரைட்டா. அதனால தான் வி ஜஸ்ட் ஹிட் இட் ஆஃப், ரைட்டா. ஓகே. ஸோ இப்போ அதை போய் நம்ம தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்கள் அதை வச்சு பண்ணுறதா இருந்தாலும் த சேம் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் இதுக்கு நீங்கள் அப்சர்வேஷன் எப்படி எழுதுவீங்க? இப்போ இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் அப்சர்வேஷன் எழுதிடலாம். ஓகே, ஆவரேஜாக இத்தனை பேர் இருக்காங்க அண்ட் எக்ஸலண்ட்டாக இத்தனை பேர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்சர்வேஷன் யூ கேன் ரைட். எவ்ரி திங் யூ டூ, எவ்ரி அனாலிசிஸ் ஆர் எவ்ரி ப்ராசஸ் யூ டூ, யூ ஹேவ் டு ரைட் த அப்சர்வேஷன். ஓகே, யூ கேன் சே number of users in each bucket. ஓகே, இந்த இதுக்கு எப்படி அனாலிசிஸ் எழுதுவீங்க? The range போடலாம் சார், poor from 2.4 to what this poor defines. எந்த ரேட்டிங்ல இருந்து எந்த ரேட்டிங் வரைக்கும் that poor defines. yes sir. இங்க வந்து நீங்க எழுதிட்டீங்க poor அப்படினா இதுன்னு சொல்லிட்டு, பட் எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும்ன்றது அதுல இல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்ல யூ கேன் சிம்பிளி ரைட், ஓகே, which range, இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்ச் வரை எனக்கு இது வந்து புவர்னு சொல்கிறாங்க, இந்த ரேஞ்சில் இந்த இஃப் யுவர் ரேட்டிங் பாயிண்ட் இஸ் அட் திஸ் ரேஞ்ச் தென் திஸ் இஸ் த ரேட்டிங் டெக்ஸ்ட் யூ கெட் அப்படிங்க எழுதலாம். அசோசியேஷன் ஆஃப் ரேட்டிங் பாயிண்ட்ஸ் டு ரேட்டிங் டெக்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் யூ வில் ஹேவ் டு ரைட் த அனாலிசிஸ். அப்போ தான் வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா தே வில் நோ ஓகே எக்ஸாக்ட்லி இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் என்ன அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போது எந்த பாயிண்ட்டை வந்து அவங்க வந்து ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் தேர் கேன் பி 2 scales. ஓகே, 0 to 5ல 5 கேன் பி மேக்ஸிமம், ஆர் 0 to 5ல 0 கேன் பி மேக்ஸிமம். இப்போ கஸ்டமர் சர்வீஸ் எடுத்தீங்கன்னா 5 வில் பி த மேக்ஸிமம். இப்போ எரர் அல்லது பக்கு இந்த மாதிரிலாம் உள்ளதில் 0 வில் பி த மேக்ஸிமம். ஓகே, இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம், அந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணும்போது மிஸ்டேக்கே இல்லை அப்படின்னா த ஜீரோஸ், இஃப் தே ஆர் கிவிங் ஓகே நோ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு 0ன்னு போட்டாங்க அப்படின்னா தட் கிவ்ஸ் யூ த எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, you have to be average தெரியாது, டைரக்ட் ஆவரேஜ். exactly. So it's not just the scale, என்ன சொல்றது, they will not be able to interpret your data properly. Okay sir. Okay, அவங்களால உங்க டேட்டாவை ப்ராப்பராக இன்டர்பிரட் பண்ண முடிஞ்சாதான் it will be like என்ன சொல்றது,
it will be a proper analysis. Okay, let's just store this in a column. Okay, ஒரு டேட்டா ஃப்ரேமை அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதை எடுத்து நாம் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, rating.groupby should work. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இது பாதியில் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இங்கே போட்டோம்னா இப்போ அங்கே நம்பர் பாதி டேட்டா ஃப்ரேம் எடுத்து அதை ஆப்ரேட் பண்ணும். ஓகே ஓகே சார். ஓகே, 29 இன்ஸ்டன்ஸ் 29,000. ஏன் இல்லை சார், அது வந்து எத்தனை ஆவரேஜ் வந்திருக்கு, எத்தனை குட் வந்திருக்கு அப்படி எடுத்துருக்கு. அப்படின்னாலுமே அது கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும்ல. 2 4 5. ஓகே, ஸோ அது வந்து now you know how to do that. ஓகே, I'm not going to disturb that. ஒரு பார் பிளாட் போடலாம். bar plot. ஓகே, டேட்டாவுக்கு வந்து டேட்டா அந்த ரேட்டிங் டேட்டா ரேட்டிங்கை வந்து நம்ம டேட்டான்னு கொடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து let us put this aggregate rating and y ஆக்சிஸில் வந்து இந்த ரேட்டிங் கவுண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகே, ரேட்டிங் கவுண்ட்டுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ வாட் we have to do, we have to prepare this rating data frame, ரைட்டா? ஸோ ஏன்னா இந்த டேட்டா ஃப்ரேம் வச்சு தான் நம்ம வந்து அடுத்து சார்ட் போட போகிறோம். ஸோ வாட் we are trying to do is how the rating is being distributed across the ratings. அதாவது இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்துருப்போம், ரைட்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், எப்படி வந்து நம்ம டேட்டா வந்து நம்ம டேட்டா செட்டில் வந்து மூவ் ஆகுது அல்லது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக ப்ராப்பராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டெக்ஸ்ட் சைஸ்லாம் எடுத்துட்டோம். அண்ட் we are just going to rename the column. So size dot reset index. ஓகே, reset index அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். So this will not be the this should not be the index anymore. தனியாக ஒரு இண்டெக்ஸ் வந்துடுச்சு. And again I think we will have to rename the columns. Okay, index columns is it index dot rename ஒரு ப்ராப்பர் டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஓகே, columns. ஓகே, காலம்ஸ் வந்து இப்போ இதில் வந்து 0ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 0க்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாமா? 0ன்னு இருந்தால் என்ன வேல்யூ கொடுக்கலாம்? கவுண்ட்னே கொடுக்கலாம். ஓகே, அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்காக நம்ம வந்து கொடுக்கணும். லெட்ஸ் ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. மற்றதுக்கெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஸோ நாவ் ஓகே, நான் நம்மளுடைய டேட்டா செட் ஓரளவுக்கு வந்துடுச்சு, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வச்சு ஒரு பார் சார்ட் போடலாம். ஓகே, எஸ்என்எஸில் இருக்கக்கூடிய பார் பிளாட் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்மளுடைய இது அக்ரிகேட் ரேட்டிங் கொடுக்கலாம். ஓகே, ஸோ மீன்ஸ் நம்மளுடைய அக்ரிகேட் பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஒய் ஆக்சிஸில் வந்து வில் ஜஸ்ட் கிவ் த கவுண்ட். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் ஆகும். உங்களுக்கு வந்து உங்கள் டேட்டா ஃப்ரேம் வந்து நீங்கள் இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இதெல்லாம் நம்ம கொடுக்கணுன்ற இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியாது. பட் வென் யூ கோ ஆன் அனாலிசிங், வென் யூ டூ த ரிசர்ச், ரைட், தட்ஸ் வென் யூ வில் நோ ஓகே அப்போ நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த டைமில் அதனால தான் எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, மெயின் டேட்டா ஃப்ரேமை தொந்தரவு பண்ணாத, மெயின் டேட்டா ஃப்ரேமை தனியாக வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி சப் டேட்டா ஃப்ரேம்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். நிறைய சப் டேட்டா ஃப்ரேம்ஸ் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மெயின் டேட்டா ஃப்ரேம் இருந்தால் தான் அது ப்ராப்பராக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் மெயின் டேட்டா ஃப்ரேமை எடுத்து வர மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? வாட் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் திஸ்? எக்ஸப்ட் அந்த 0 விட்டுட்டீங்க அப்படின்னா இட்ஸ்
சிமிலர் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்மோஸ்ட் ரைட்டா. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு கேடி கர்வ் இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே சார். ஓகே, ஆல்மோஸ்ட் சிமிலர். இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? ஸோ பட் யூ ஸ்டில் கேன் have a KD, சரியா? இல்லை ஹியூ கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஹூ வந்து அந்த டெக்ஸ்ட் போட்டா தெரியும். ஹியூவில் நீங்கள் எப்படி டெக்ஸ்ட்டை போடுவீங்க? ஒரு இதோட சப்டிவிஷனாக இருந்தால் இப்போ வந்து நீங்கள் டோட்டல்னு எடுத்தீங்கன்னா டோட்டலில் ஜெண்டர் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 2.2 அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த கேட்டகரியில் எவ்வளோன்னு. இஃப் யூ சே ஹியூவில் போயிட்டு ஷோ யூ ரேட்டிங் டெக்ஸ்ட்டை போட்டிங்கன்னா இட் வில் நாட் மேக் எனி சென்ஸ், ரைட்? அதுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியுமே இந்த ரேஞ்சில் இருந்தால் இதுதான்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? See, just because there's a feature doesn't mean that it அதான் சொல்கிறது அதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். இப்போ டோட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலில் ஜெண்டர் நீங்கள் ஸ்பிட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எக்ஸாக்ஸில் வச்சுருக்கதே என்னது ரேட்டிங் பாயிண்ட்ஸ் தான், விச் இஸ் ஃப்ரம் 1 to 0 to 4.9, ரைட்? அப்புறம் நமக்கே தெரியும் எந்தெந்த பக்கெட் என்னென்ன கலரில் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் காட்டலாம் வேண்டாம், இந்த இதெல்லாம் வந்து கலர் காட்டிக்கலாம். This also makes sense at certain point. Okay sir. This also gives you the inference. Okay, இதுவுமே உங்களுக்கு inference கொடுக்கும். But is it a meaningful one? If you are able to make this plot plt dot figure தான் fixed size fixed size bracketல கொடுத்தாலே வந்துரும் சார். figure குள்ள தான் fixed size கொடுக்கும். plt figure அப்புறம் fixed size உள்ள fixed size figure குள்ள fixed size. இப்போ இந்த fixed size வந்து 15,5 நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ யூ see mine, என்னால் இந்த கலர்ஸ் இல்லாமையும் என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் ஹேவிங் திஸ் கலர் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ரைட்டா? ஆனால் அந்த ஹியூவில் நீங்கள் என்ன வேல்யூ வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல இப்போ ஹியூவில் வந்து இப்போது லெட் அஸ் சே ஆஃபர்ஸ்னு வைக்கிறேன்னு வைங்களேன், மேக்ஸ் சென்ஸ். ஓகே ஓகே. என்னாச்சு? இந்த டேட்டா ஃப்ரேம்ல ஆஃபர்ஸ் இல்ல சார். ஓகே ஓகே ஓகே. மெயின் டேட்டா ஃப்ரேம் கொடுக்கும். ஓகே. So you have to understand this. சரியா? Okay. Fixed size வந்து 15,5. சரியா? I am not saying what your thought process is wrong, but the point is it could have been better. Okay, it just அங்க ஒரு இது இருக்கு அப்படின்றதுனால வைக்கிறேன். இப்போ இது கலர்களாக தெரியும், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இஸ் தட் ஹியூ ஆக்சுவலி மேக்கிங் அன் இம்பேக்ட் அப்படின்னா தட் இஸ் நாட். ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக, திஸ் இஸ் வேர் அவர் நாலேஜ் டிஃபர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஹியூ கொடுத்துட்டீங்க, வாட் அப்சர்வேஷன் வில் யூ ரைட்? டெல் மீ. ஹியூ கொடுத்தாச்சு, bucketing the text with the rating or the simple. Okay, what we try to do, we try to understand the distribution against the aggregate points, and these colors are just showing the bucketing as per the text rating. Yes. That is the observation you can write. But had you have any one more column saying okay offers, yes, some interpretation irukadu, just offers and irundha அந்த இடத்துல நீங்க ஹியூ வச்சது இன்னும் it makes more sense. Okay, you can say offers இருக்கும்போது ரேட்டிங் அதிகமா போதா, ஆஃபர்ஸ் இல்லாதப்போ ரேட்டிங் அதிகமா போதா, yeah, அந்த மாதிரி. ஸோ ஏன்னா ஆஃபர்ஸ் வந்து பைனரி. ஸோ வாட் யூ டு, ஹியூ இஸ் அ கேட்டகரிக்கல் வேல்யூ. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுடைய 0.0லேருந்து 4.9 ஆல்ரெடி கேட்டகரிக்கல் தான். எவ்ரிதிங் இஸ் கேட்டகரைஸ், ரைட்? இதுக்கு மேலே சிமிலர், அதனால தான் சொல்கிறது, உங்கள் டேட்டாவை நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, உங்களோட யூஸ் கேஸ் நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்கன்றது மேட்டர்ஸ். Okay, so write an observation saying first point another trying to understand the distribution. Okay, ரெண்டாவது வந்து
trying to understand distribution. Located the data based on the rating text and represented accordingly. All so either you should write the proper analysis here. Okay, so most of the times it has nothing to do with your Python coding. Okay, data science your Python coding or the coding part plays very minimal role. How you apply it, and what an inference you are arriving. The chart in the chart length, this is the inference I am arriving அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். Just knowing the distribution தான் சார், just a visualization distribution மட்டும் தான், no interpretation. அப்படிலாம் கிடையாது. இதுல மேக்ஸிமம் சொல்லலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெரி குட் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து வெயிட்டே பண்ணல, so we can just ignore them. Okay, and அவங்க ரேட் பண்ணாத கவுண்ட் வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் லைக் 15%. Yes. 29,000 la about 10%, almost 10% of people have not rated. Just write it out. Okay, majority of them have given 4.1 ratings, 4.1 to 4.3. The chart interpretation, okay sir. Yeah. See, that is what your EDA process, right? Okay. Your EDA process doesn't stop with you creating a few charts. Go ahead, move to the next steps. Data. என்ன கொடுக்கலாம்? SNS.count plot. Okay, xல வந்து xல நம்ம கொடுக்கலாம் rating color எடுத்தோம்ல rating text. Okay, yல வந்து data equal to ratings. Just இதை வச்சு ஸோ இப்போ இதுக்கு பேலட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கிவ் த பேலட். இதில் ஆவரேஜ் மேக்ஸிமம் இருக்கு. பேலட் ஓகே, பேலட்டுக்கு வந்து ப்ளூ, red. I'm just giving my own palettes. You can do whatever you want. Okay, orange, yellow. எத்தனை இருக்கு? 3 3 6 4 கொடுத்துக்கோமா. Yellow, brown, green. Okay, brown. See, என் கலர் காம்பினேஷன் ரொம்ப கேவலமாக இருக்கும், அதனால தான் நான் வந்து யோசிச்சு அடிக்கிறேன். Okay. No, seriously, if I go and buy, I have to buy a shirt from the shop, right? I'll pick only black. நேராக போவேன், கருப்பு கலர் டிஷர்ட் எங்கடா கொடுறான்னு சொல்லி plain black is what I pick. So that's why I don't go for these coloring things. நான் பவர் பாயிண்ட் போட்டால் கூட வேற யார்ட்டையா கொடுத்து கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபை பண்ணி கலர்லாம் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ I used to have a friend பழைய டீமில், அவங்க கிண்டல் அடிப்பாங்க, ஏன்டா நீ வேலையெல்லாம் பார்த்து கலர் அடிக்கிறது மட்டும் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு. ஷீஸ் 40+, ஆனால் அவங்க நல்லா she does it a lot. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு கலர் அடிக்கிறது மட்டும் நானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ but that is fine, but my strength is somewhere else. Okay, வேறு என்ன பண்ணலாம் இதுலேருந்து? இன்னும் என்னென்ன விசுவலைசேஷன்ஸ் எடுக்கலாம்? ஆஃபர்ஸ் போடலாம்ல சார், அதில் ப்ரைஸ் ரேஞ்ச் போடலாம் சார். ஒரு டேபிளுக்கு எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன், ஹியூ டிஸ்ட்ரிபியூஷன், இது கேடி போடுமா ப்ரைஸ் ரேஞ்சு? எஸ் சார். ஓகே, ஐ மீன் ப்ரைஸ் 2 ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தானே இருக்கும். டேபிளுக்கு மட்டும் தானே டேபிள் ப்ரைஸ் ஒன்று இருக்கு. data equal to df6
That's to okay, data equal to df6 and kind equal to kde, kind வந்து kde and kde plot வேற என்ன போடுவோம்? எப்படி அந்த பர்டிகுலர் இது எந்த இதில் நம்ம வந்து கொடுப்போம்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஐ திங்க் எரர் அடிக்கும். ஓகே, கேடிக்கு வந்து கைண்டு தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 0ல் தான் மேக்ஸிமம் பீக் ஆகுது. ஸோ யோர் கர்னல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் பீக்ஸ் மேக்ஸிமம் 0. I think this is not the right observation to be taken. Let us give one more thing. Okay, df6 of country ஒன்று இருக்குல்ல, country and currency வச்சு போட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே சார். country is currency. Okay, so it's all about the various insights you are trying to get group by. Again, let's give the same country and currency. dot size dot reset index. So now you have a different data set. Okay, இதுக்கு நான் நேம் பண்ணுங்க dot columns, rename தான் dot rename columns தானே வரும். CUL அப்படின்னு கொடுத்துருங்க. rename of columns. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் மேண்டேட்ரி தட் யூ ஹாவ் டு மெமரைஸ் தீஸ் திங்ஸ். ஓகே, ஹேவிங் இட் ஆன் டாப் ஆஃப் யுவர் ஹெட் ஹெல்ப்ஸ், பட் இட்ஸ் ஓகே, யூ கேன் கோ அண்ட் ரெஃபர். ஓகே, அன்லெஸ் அண்டில் யூ ஆர் an interview, you won't have to have everything dumped in your head. ரைட்டா? காலம்ஸுக்கு என்ன கொடுக்கலாம்? கவுண்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நம்ம எப்படி ரேட்டிங்ஸுக்கு ஒரு இது எடுத்தோமோ அந்த மாதிரி வந்து கண்ட்ரி வைஸ்க்கு நமக்கு வந்து ஒரு டேட்டா செட் கிடச்சிருச்சு. ரைட்? ஸோ இதில் நம்ம என்னென்ன இது எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வை ஐ செட், although உங்களுக்கு நீங்கள் வந்து யூ மே திங்க் யூ ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா அனலிஸ்ட், பட் உங்கள் டேட்டாவை எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். Right, இதில் வந்து வாட் எவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூ கேன் டேக், அண்ட் யூ மே நோ வி ட்ராப்ட் அ லாட் ஆஃப் தீஸ். ரைட்? ஸோ we had what, Australia, India and United States. இந்த மூணு தான் நம்ம வச்சுருந்தோம். We dropped a lot because we already had that influence. Okay, the same you can do. So இப்போ வந்து ஆன்லைன் டெலிவரி இருக்கான்றது பார்க்குறது. இதுலேயே நம்ம கிளாஸ் இதுலேயே நம்ம அந்த டேபிள் காஸ்ட் ஆட் பண்ணிக்கலாமா சார்? பண்ணலாம். There are a lot of features which you can do. So country wise வந்து you can go and say online available. Okay, and என்ன சொல்றது, டெலிவரி தானே ஆன்லைன் அவைலபிள் மாற்றணும். ஆமாம் ஆமாம், காஸ்ட் பர் டேபிள்லாம் சொல்கிறீங்க, அதையும் போடலாம். ஸோ whichever you want. ஓகே, இஸ் ஆன்லைன் அவைலபிள், எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. ஓகே, சேம் காஸ்ட் பர் டேபிள். ரைட்? காஸ்ட் பர் டேபிள் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எவ்வளோ காஸ்ட் வருது ஆவரேஜாக.
Cost per table, I think it should be aggregate. Average of cost per table ஆகும் நினைக்கிறேன். Okay, it should be average. ஏன்னா cost per table அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ கேட்டகரிக்கல். அப்போ அது என்ன பண்ணணும்னா அது அப்படி பண்ணக்கூடாது. முன்னாடி எடுத்து ஒரு ஃபார்மேட் பண்ணி அக்ரிகேட் பண்ணி அந்த வேல்யூ பாஸ் பண்ணணும். ஆவரேஜ் இவன்கிட்ட கேட்போமா? I need the average value of cost per table according to the country. Change the code accordingly. See, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து we are trying to establish our data science dominance. So if we sit there and spend more time in Python coding, we can. ரைட்டா? இதை வந்து உட்காந்து சால்வ் பண்ண முடியாதுலாம் கிடையாது. இட் மே டேக் me 30-45 minutes max. In the worst case scenario, I can get it done in 5. But that is not our role. That's why we are giving it to GPT. நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவனே பதில் சொல்லிட்டான். DFC's country has index was cost per table of mean. Okay. Okay, and then OD equal to OD dot rename columns cost per table. Cost per table. Okay, that was a different method. Okay, let us try this. You see? So the way it's not always like you pick the data and put it over there. The cost per table, it was not, you should understand, okay, adha வந்து cost per table வந்து aggregated value வரணும். This is the mean is an aggregation, right? It's an average. Right. So என்ன பண்ணிருக்கு, OD வந்து அந்த இதுல இருந்து country எடுத்திருக்கு. Okay, country is not the index and அதுக்கு against cost per table ஓட mean வச்சிருக்கு. And that has been taken and pushed it into the same data frame, and the column has been renamed. This one is extra step. இது வந்து GPT நம்ம கேட்கவே இல்லை. This is the hallucination part. Did I ask you to rename it? No, I clearly told it I need the value of cost per table according to the country. So you should know which one to take, which one don't order. So இது வந்து உங்கள் கோடை பெருசாக இம்பாக்ட் பண்ணலை. பட் சம்டைம்ஸ் ஜிபிடியோட கோடு வந்து இட் வில் இம்பாக்ட் யூ. ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் முன்னாடி போயிடும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஜிபிடி கிவ்ஸ் யூர் கோட் டசன்ட் மீன் யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அண்ட் யூஸ் இட். ரைட்டா? இந்த மாதிரி யூ ஷுட் பி அ பிட் மோர் கேர்ஃபுல் வித் தட். ரைட்டா? அண்ட் நவ் யூ ஹேவ் டு ரைட் அப்சர்வேஷன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் திஸ். இஃப் யூ நீட் யூ கேன் கம்பைன். இப்போ ஓடி இருக்குது, ஓடி நீங்கள் ஓடி அண்ட் சிஜி இந்த ரெண்டையுமே யூ கேன் கம்பைன். கண்ட்ரின்றது ரெண்டுலேயுமே கான்ஸ்டன்ட், ரைட்? இது ஜாயின் பார்த்தோம்ல. pd dot join merge. Good. So left data frame வந்து we'll give it as OD இல்ல இது கொடுக்கலாம், CG கொடுக்கலாம், ரைட்ல OD கொடுக்கலாம். CG and OD. ஓகே. ஹவுல வந்து இன்னர் பை சரி பைன்னு ஒன்று கொடுக்கணும்ல சார்? பை கொடுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்னர் ஜாயின் பண்ணாலே போதுமே. ரெண்டோட இன்டர்செக்ஷன் மட்டும் தான் நமக்கு தேவை. ஆன் தானே, ஆன் காலமா? ஆன் வந்து you can give it as country. Okay,
and then we'll just say final division, so final database. You see, now you know in the country, in the currency, what is the average cost per table and what is the count. So these are the inferences you make on the go. Right, this is how you have to understand. There's no one fit for this. இப்போ நாம இவ்வளவு நேரம் நம்ம பேசல, did we ever plan about bringing up these parameters? No. Right? When we actually go into that, we will be able to understand, okay, இதுக்கு மேல இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு மேல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளால வந்து multiple insights deliver பண்ண முடியும். Okay, and you can see $24. So you have to understand $24 and India odia 913 rupees. That's a huge difference. Yes, sir. So இதுக்கு இன்னும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா you have to go for the cost of living. You are supposing $24 might not be a big amount, but India la வந்து அதே $24 913 rupees is a bigger amount. Right? Yes, US la வந்து Starbucks ஓட ஒரு காஃபி வந்து $100 என்ன ஓகேயா? இங்க ஸ்டார்பக் காஃபி வந்து $6-7 தான் சார். $6-7 இங்க தான் 1000 ரூபாய். ஆமா அங்க தான் சார் அப்படி டைரக்ட் கன்வர்ஷன்ல வைப்பாங்க. So that's what. Okay, I don't know the exact comparison, but putting it, you can draw a lot of comparison, so you can convert everything into base currency. You can convert everything into INR, or you can convert everything into base currency, or you may have the cost of living index. US ஓட cost of living index எவ்வளோ? இந்தியாவில் வந்து உங்களுக்கு 1 lakh salary வந்து இப்போ 1 lakh per month salary ஈஸியாக கிடைக்கும். ஆனால் US பொறுத்த வரைக்கும் you will get what, $6,000-7,000 a month. So when you take the average, இந்தியாவில் வந்து 1 lakhக்கு $900 அப்படின்னு போட்டிங்கன்னா it is 0.9. ஓகே, பட் அங்கே வந்து $5,000க்கு 25 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா that is 0.2. 0.02 0.09 இந்தியாவில் இருக்கும், அது 0.2 அங்கே இருக்கும். இப்போ 5,000 1%னா $50, 0.5னா $25. So when you convert that into a percentage, okay, your cup of coffee, your per dinner is costing you 0.25%. Okay, while in India it is just costing 0.09%. So that is the difference. Yes, sir. இதெல்லாம் வந்து உங்களுக்கு hidden insights. These are not readily available. These comes only when you understand your data. Okay, only when they know, only when you know, okay, நம்ம என்ன data வந்து analyze பண்றோம், இல்ல என்ன மாதிரி insights இருக்கு. Because just because I said that doesn't mean that insight is relevant. They might not even need that. Okay, and நம்ம இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்க வந்து ஒரு மாஸ்டர் டேட்டா. நானும் இதை ரியலைஸ் பண்ணவே இல்லை, but since we started we will get it to the end, right? But actual EDA should be done in a transaction data. This more dimension table you can just analyze and understand, right? But actually it should be done in and இதுலேயே நமக்கு சிட்டி இருந்தது இல்லையா? Sir. You have city. City. Group it by country and city. இந்தியா மட்டும் எடுத்துக்கோங்க, இந்தியாவோட சிட்டி எடுத்துக்கோங்க. சிட்டிக்கு அகேன்ஸ்ட் எவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்கு, சிட்டிக்கு அகேன்ஸ்ட் எப்படி ரேட்டிங்ஸ் போயிருக்கு, சிட்டிக்கு அகேன்ஸ்ட் எப்படி ஆஃபர்ஸ் போகுது, சிட்டிக்கு அகேன்ஸ்டாக பர் பிளேட்டோட காஸ்ட் என்ன. யூ கேன் take a lot of these observations or a lot of these visualizations just from here. Okay, probably நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் போகலாம். Okay, the point is we can derive a lot of these insights from this data. Okay, but after a point EDA பொறுத்தவரைக்கும் after a point there's nothing to teach. Okay, everything is like how that particular analyst or how that particular data scientist is inferring, what is the use case they are working on. I can derive 10 more charts from this data set. Okay, will that help? Okay, I can pick a lot of parameters. I can pick like 10 or 15 different
சார்ட்ஸ் மோர். புதுசாக சார்ட் போடலாம். நம்ம இங்கே போட்டலாம் பை சார்ட்டு, பார் சார்ட்டு, இந்த மாதிரி கவுண்ட் பிளாட்டு, கேடி பிளாட்டு எல்லாமே நம்ம போடலாம். But after a point, it is like me just sitting and explaining என்ன சொல்கிறது, every one of these features and just putting graphs. And you guys know how to do all this, right? We spent considerable amount of time doing all this, right? இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நீங்கள் now you understand, right? இந்த மாதிரி பண்ணணும். எல்லாமே aggregations. You just have to sit, analyze, draw the charts, write the observations. What are the observations you need? What are the inferences you can make? Okay? Sir, automatic observations அங்கே இருக்குமா சார்? இதில் இப்போ நீங்கள் மவுஸ் பாயிண்ட் பண்ணியிருக்க இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் நியர்பை சார்ட்டு டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் உன்னோட டூல் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பாஸ். அதான் சார், கீழே அந்த பென் மாதிரி சிம்பிள் அது வந்து yeah, obviously you see it's giving you this is a KD plot, this is a distribution. No sir, extra அந்த டயக்ராம் plots கீழே இருக்க பாயிண்ட் அது கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்க இல்லையா சார் ஒரு plot போடுறக்கு, அது பக்கத்து கீழே பாருங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்கிரிப்ஷன். No, this is not automatic description. This is just asking you to suggest a plot. View the recommended plots. See, this is like a tool based one. The tool is going to suggest, okay, இதுக்கு நீ இந்த இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து பேசிக்காக அந்த டூல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே, இட்ஸ் நத்திங் மோர். நீ நாளைக்கு பைச்சாம் யூஸ் பண்ணால் பைச்சாம் மைட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர் பிட் மோர் அட்வான்ஸ் தேன் திஸ், ரைட்? This has nothing to do with your EDA, okay? And like I said, this is if you are having these features, the same will be இதோட பயங்கர அட்வான்ஸ்டெல்லாம் அந்த பவர் பிஐ டேப்லூலலாம் இருக்கும். ஓகே, you just have to feed in the அதுவே எல்லாத்தையும் எடுத்து இது கேட்டகரிக்கல் வேல்யூ, இதெல்லாம் குவான்டிடேட்டிவ் வேல்யூ, இதை நீ கேட்டகரி யூஸ் பண்ணுறியா குவான்டிட்டி யூஸ் பண்ணுறியா, உனக்கு இதெல்லாம் சார்ட்ஸ் இருக்கா, இந்த சார்ட்லாம் நான் எடுத்துக்கவா, இந்த சார்ட் போடவா, இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வைக்கணும் எல்லாமே அதுவே கேட்கும். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நான் எனக்கு என்ன வேணுன்றது நான் தானே சொல்லணும், ரைட்? இப்போ இதில் நான் எழுதின மோஸ்ட் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் இட் வாஸ் ரிட்டன் பை GPT. ஆல் ஐ கேவ் இட் இஸ் த இன்புட், ரைட்? இந்த இன்புட் எடுத்துக்கோ, எனக்கு இந்த இன்புட்டுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து அவுட்புட் போட்டு கொடு, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அ டைமென்ஷன் டேபிள். இதுக்கு மேலே நீங்கள் போக டைமென்ஷன் டேபிளில் நம்மளால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எதுவும் பண்ண முடியாது. We can't do any prediction or we can't do anything, right? Probably we will try to take a transaction database tomorrow. Okay sir. Okay, dimension table இன்னும் போக ஃபுல்லாக இதுக்கு மேலே நான் எவ்வளோ பண்ணாலும் it is going to be just a chart. வேறு டேட்டா எடுத்து வேறு காம்பினேஷனில் எடுத்து போட்டு நான் வந்து சார்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போவே வந்து என்ன செய்யாச்சு குரூப்பிங் அக்ரிகேஷன்லேயே போகும், அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எஸ் சார். I can do multiple permutations and combinations of groupings, aggregations, derive the data insights out of it. But ஒரு டிரான்சாக்ஷன் டேபிளில் தான் நம்மளால் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனோ, இப்போ வந்து 1,00,000 பேர் வாங்கியிருக்காங்கன்னா 1,00,000 பேர் இந்த பேட்டர்னில் வாங்கியிருக்கான், ஸோ இவன் இந்த பேட்டர்னில் வாங்குவோம் அப்படின்றத ஒரு டிரான்சாக்ஷன் டேபிளில் தான் என்னால் சொல்ல முடியும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டை வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் டேபிளில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் நம்ம டேட்டாஸை சூஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கணும். நாம் வந்து ஐ மிஸ்ட் இட், நான் வந்து செகண்ட் ஹவரில் தான் நான் கண்டுபிடிச்சேன் இது வந்து ஒரு டைமென்ஷன் டேபிள் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் வை வி டாக் அபவுட் ஆல் தீஸ் ஸ்டஃப் அப் ஃப்ரண்ட். Remember? So it doesn't have any duplicate at all. Only one restaurant, one data. Most of the things. Restaurant order ID இருக்கு. Country is the only categorical value you have. Country ratings இந்த மாதிரி தான் category values இருக்கு. Do we have any total? போன குவார்ட்டர்ல எவ்வளோ சேல்ஸ், இந்த குவார்ட்டர்ல எவ்வளோ சேல்ஸ் வந்து அந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா நம்மளால? எதுவுமே பண்ண முடியாது. பட் டைமென்ஷன் டேபிள்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். உங்களோட ரெஸ்டாரண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, சிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, சிட்டி வைஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம வி ஹேவ் டு அனலைஸ். பட் beyond a point it is just aggregations, groupings with multiple permutations and combinations, ரைட்டா? இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து
ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நாம் இந்த ஷீட் எக்ஸல் ஷீட்டை பார்த்தோம்ல, அப்போவே நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது வந்து டிரான்சாக்ஷன் டேபிள் இல்லை டைமென்ஷன் டேபிள் அப்படின்னு, விச் ஆல் ஆஃப் அஸ் மிஸ்ட், ரைட்டா? பட் இட்ஸ் அ குட் திங். டைமென்ஷன் டேபிள்ஸ் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் தான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜாலி, சிம்பிள். சரிதா? வேலை கம்மி. ஆமா, வேலை கம்மி. ரீஜன் வைஸ் என்ன எந்த அந்த அந்த ஆப் எங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது எங்கன்றது ஒரு சும்மா ஒரு டேட்டா மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம், அவ்வளவுதான், ரைட்டா? உங்களால் அந்த ரெஸ்டாரண்ட், ஒரு பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் எடுத்து கூட அனலைஸ் பண்ண முடியாது. The number of features with which you can play is very less. ஓகே, ரைட்டா? என்ன பண்ண கண்ட்ரி வைஸ் எப்படி அந்த அந்த இது ஜொமேட்டோ இது பெர்ஃபார்ம் பண்ணது, ஆஃபர் இருந்தா அதுல கூட ஆஃபர் இருந்தா இல்லையான்னு கூட நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு. All those things comes only when you have the transaction data. But this is a good training wheel. இப்போதான் ஃபர்ஸ்ட் EDA பண்றீங்க. ஐ மீன் நாம சொல்லி கொடுக்குறது, வழக்கமாக நீங்கள் எல்லாம் EDA நிறைய பண்ணியிருப்பீங்க. This is a training wheel you can have. ரைட்டா? அதனால் வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து ப்ராபப்லி வில் டேக் ட்ரான்சாக்ஷன் டேட்டா. ஓகே, I'll have to explore the data set. நான் இது வந்து ஜொமேட்டோ டேட்டா செட்டு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுற அந்த காம்ப்ளிகேஷன் இருந்தது இல்லையா, ஐ வாஸ் ஜஸ்ட் இம்ப்ரெஸ்ட் பை திஸ். அங்கிட்ட இங்கிட்ட நம்ம போய் எடுத்து வந்தோம்ல, அது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ ஆல்சோ வெண்ட் அஹெட் வித் இட். Okay, I looked into a bit deeper. So these are the mistakes we make. Doesn't matter how experienced you are. Okay, I've been working with the data for the past 7-8 years. I missed it. Okay, so these are small misses. Okay, நாளைக்கு இந்த டேட்டா செட்டை என்கிட்ட கொடுத்து எனக்கு சேல்ஸ் வால்யூம் ப்ரெடிக்ட் பண்ணுன்னு சொல்லி நான் இதை கவனிக்காமல் had I done all these things, இப்போ நீங்களும் நானும் உட்காந்து பண்ணுறதுனால இட் டுக் 2 hours. ஆஃபீஸில் அப்படி கிடையாது, தேர் வில் பி லாட் ஆஃப் அப்ரூவல்ஸ். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டூலுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கி எல்லாம் பண்ணி யூட பில்ட் உங்கள் ஷீட்டில் நீங்கள் பில் அந்த டைம் ஷீட் ஃபில் பண்ணியிருப்பீங்கல்ல, 6 hours டைம் ஷீட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் போய் ஐயோ இந்த டேட்டாவில் நான் சேல்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், தேட்ஸ் த கொஸ்டின் கம்ஸ். அப்போ 6 மணி நேரம் நீ என்ன பண்ண? டிட் யூ ஈவன் கோ த்ரூ த டேட்டா? தேட் இஸ் வேர் இதுதான். ஸோ திஸ் இஸ் வேர் த லாஸ்ட் நீங்கள் சொல்லுவீங்களா 4வது ஸ்டெப் 5வது ஸ்டெப்பில் போய் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரிலிமினரி அனாலிசிஸ்லாம் பண்ணாதனால தான். ஓகே, நார்மலி நான் வந்து எடுத்தவொடனே ஐ டூ டேக் இட், ரைட் இட் இன் பென் அண்ட் பேப்பர். பட் த பிக்கஸ்ட் பாக்கி எல்லாத்தையும் ஐ டெஸ்டட், எங்கெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது, எதெல்லாம் எனக்கு வேணும் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணேன். இது ஒரு டைமென்ஷன் டேபிள், இது ஃபேக்ட் டேபிள் இல்லை அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண ஐ ஃபர்காட், பிகாஸ் ஐ டிடன்ட் கோ த்ரூ திஸ் 29,000 ரெக்கார்ட்ஸ். ஷுட் ஹவ் காலம்ஸ் வச்சே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இதில் இருந்து என்னால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ண முடியுமா, இதில் ஏதாவது என்னால் உருட்டை ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். அது தட் இஸ் வாட் வி வாண்ட். வாட் இஸ் நெக்ஸ்ட்? EDக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? மிஷின் லேர்னிங், ரைட்? மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ஐபால். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஃபீச்சர் வேணுமா வேண்டாமா அப்படின்றத யூ ஜஸ்ட் ஐபால்ட் இட். ஓகே, அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் எங்கேயுமே கோரிலேஷன்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு இதை வந்து கோரிலேட் பண்ணோமா என்ன, எந்த டேட்டாவே நம்மளால் கோரிலேட்லாம் பண்ண முடியல, ரைட்? அந்த அளவுக்கு என்னாச்சு? someone playing with the sheet. யாரோ நம்ம ஷீட்டை யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்களா? இல்லையே, ரிலீஸ் ஆகி வெளியே போயிருக்காது. நம்ம என்ன எந்த வீடியோவில் இதில் கொடுக்கலையே. மேபி சிட்டர் ப்ரொஃபைலில் வந்து எடுத்து விளையாடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா காட்டுமே இந்த இடத்துல யாரெல்லாம் வந்திருக்காங்க. ஆமாம், ஸோ இந்த இடத்துல யூ வில் பி சீயிங் இந்த இடத்துல யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஒன்ட் கெட் த நேம், பட் இந்த இடத்துல நிறையா அந்த இமேஜஸ்லாம் தெரியும். ஒன் ஆஃப் யூ ட்ரை ஆக்சஸிங் தி ஷீட், ஐ திங்க் இட் ஷுட் ஷோ. இங்கே ஏதோ இடத்துல அது வந்து காட்டும், ரைட்டா? லைவாக இருக்கும்போது இந்த இத்தனை பேர் ஷீட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான். ஓகே, ஸோ வென் யூ டூ இட், be a bit careful. Okay, this is a very small controlled environment, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது.
but when it goes to a real environment, இது நீங்களும் நானும், ஸோ நான் பண்ண மிஸ்டேக் வந்து இட்ஸ் நாட் கோன் இம்பாக்ட். இதே விஷயத்தை நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், the question will come. 2 hours you have built it. உன்னோட டைம் ஷீட்டில் வந்து 2 hours நீ பில்ட் பண்ணியிருக்க, தட்ஸ் 2 hours of your productivity lost. ஓகே, அந்த இடத்துல உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நார்மலாக உங்களுக்கு டேட்டா செட் வரும்போதே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட தான் வரும். கரெக்டா? உங்களுக்கு மெடிக்கல் டேட்டா செட் கொடுக்குறாங்கன்னா எனக்கு இதை ப்ரிடிக்ட் பண்ணி கொடுன்னு சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் டேட்டா செட் உங்களுக்கு தெரியணும், காலம்ஸை பார்த்தோன்னே தெரியணும் என்னால் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா. ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணால் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். ரைட்டா? அது வந்து again depends on the analyst. Okay, so mistakes will be done by everyone. Even I have done this blunder and we have completed 3 hours. So அடுத்த table will try to pick a proper transaction table, or proper transaction process எடுத்து அதில் we will do the EDA. Right? Yeah, so நார்மலாக EDA நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஹவுசிங் டேட்டா ப்ரொடிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு வீடு எந்தெந்த டைமில் எப்படி சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற வித் வேரியஸ் ஃபீச்சர்ஸ். ரைட், I will try doing that. Okay, try இது அதெல்லாம் டிரான்சாக்ஷன், ஹவுஸோட சேல்ஸ் பேட்டர்ன், டைட்டானிக் சர்வைவர். ஓகே, டைட்டானிக் சர்வைவரில் என்ன டிரான்சாக்ஷன் இருக்குது? Titanic survivor data set. You are not seeing any of the columns in that data set. Data set நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்க. I'm just telling you, Titanic data set நான் தரேன், இதில் என்ன டிரான்சாக்ஷன் இருக்கு, யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம் சேவ் ஆனாங்க. Exactly, alive and dead. Right, you are trying to find out. See, this is where the dependent variable and independent variable comes in. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. What is a dependent variable? What is an independent? உனக்கு நான் பண்ணியிருக்கேன்ல. What is a dependent and what is an independent variable? சார், ஒரு ஃபேக்டர் வந்து டைரக்டா அடுத்த ஒரு ஃபேக்டரை டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கும். பேசிக்கா உங்களோட salary and purchasing power, or salary and sales. Okay, sales will not impact your salary. Sales will not impact your salary, but your salary impacts the sales. உங்கள்கிட்ட அதிகமாக காசு தான் நிறைய வாங்குவீங்க, அதை நிறைய வாங்குறீங்கன்றதால உங்கள்கிட்ட அதிகமாக காசுக்கிட்ட அவசியம் மாட்டிட்டு கிடையாது. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் salary பேசுகிறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் how it is dependent and independent. அதான் சார், over the period of time experience. அந்த independent features, dependent features தான் transaction tablesல தான் ஆகும். இதில் ஒன்றும் சொல்ல முடியாது. ரைட், நம்ம அப்படியும் சொல்ல முடியாது. இப்போ salary and experience பார்த்தீங்கன்னா அது வந்து டைமென்ஷன் டேபிளுக்கு மாதிரி தான் வரும். அந்த பர்சனோட டீடைல்ஸ் மட்டும் தான் வரும். டேட்டா செட்ல சொல்றோம்னா அந்த சிட்டியும் அந்த ஏரியா சேல்ஸ் அதை வச்சு சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி we have to, so you have to understand that. ரைட்டா? பட் ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து you can't do it with dimension table. Right? So that those kind of detailed insights வந்து நம்ம we can do it only with the transaction table. So yeah, அடுத்த கிளாஸ்ல probably we'll try with the transaction table. Okay? Okay, sir. Okay, Okay, yes. See you. Bye. Thank you.